சோ நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து தோட்ட வேலை ஆரம்பிச்சாச்சு. பாருங்க செம்பருத்தி செடி பெரிய செம்பருத்தி அடுத்த வருஷம் பூ பொறிப்பதுல பாருங்க. நிறைய பேர் விதை கேட்டிருக்கிறீங்களாமா? மருதாணி வந்து ரொம்ப மூலிகை வாய்ந்தது. எது எடுக்கலான்ட்டு ஐடியா ரெண்டு தட்டை மாட்டலாம் இருந்து ரெண்டு மாடல் தட்டை எடுத்துக்கிட்டேன். அங்க பாரு கும்பல தான் நான் பஞ்சாயத்து பண்ணோம். சரி சரி அப்படிங்களா? வந்தாச்சு. இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு செலவு வந்து கடைசியாக கறிக்கு 100 ரூபா தான் இருக்கு. அடுத்து வந்து எங்க சந்து கூட போய் ஜாலியா ரவுண்டு சுத்தி அங்க தட்டிங்களா 30 பரவாயில்லையே. பூ வாங்கி கொடுங்க. நல்ல சூப்பர். நல்லா இருக்குமே. நர்ஸ் மாதிரி இருக்குது போட்டா. காலையில பாருங்க அப்படியே உளுத்தங்கஞ்சி போய் குழம்பு வச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமா அது எங்க மரம் ஈரோடு மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டியா? அங்கே வந்து தோல் எடுத்து போக மாட்டாங்களா? நாங்கள் லைன் போயிட்டு வரோம். பின்னாடியே வாங்க மலாது. எங்கம்மா கிளம்பிட்ட? ஒரே செம்பருத்தி செடி நட்டுருக்கிறேன். முளைக்கிறதுக்கு இந்த கவர் வச்சு கப்புன்னு மூடி வைக்க போறேன். முடிச்ச வருமா சொல்றேன் அப்படின்னு. சோ நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து தோட்ட வேலை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இப்பதான் வந்து கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு. சோ இப்பயே ஆரம்பிச்சாதான் உண்டுன்னு ஆரம்பிச்சாச்சு. கல்லெல்லாம் எதுக்கு மடுத்துட்டு இருக்க? சும்மா அதுக்கு வைக்கிறதுக்கு வெங்கச்சாங்கல் எதுக்குது? வெயிட்டா இருக்குது. அது வைக்கலாம். அந்த கவருக்கு வச்சு மூடி வைக்கலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா? குட்டி செல்லி அப்ப பூ வச்சிருச்சு. அதை கட் பண்ணி விட்டு விதையெல்லாம் பூ வளர விடக்கூடாது. விடக்கூடாதா? பூ வளர்ந்ததுன்னா செடியோட வளர்ச்சி போயிடும். அதான் பாருங்கண்ணே, இந்த செடி இங்க 2 செடி இருக்கு. இந்த 2ஐயும் புடிங்கி விட்டோம்னா இந்த இடம் ஃப்ரீயா இருக்கும். இந்த ஒரு செடி மட்டும் இது மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்படியே புடிங்கி விட்டுறலாம். பாருங்க செம்பருத்தி செடி பெரிய செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி வரும். இந்த எதுப்பெல்லாம் அவங்க வீட்டுலதான் அங்கதான் இருந்து இப்போ ஒடிச்சு கொண்டு வச்சிருக்கிறேன். இப்ப கொஞ்சம் மழை காலம் வச்சோம்னா கொஞ்சம் பொழைச்சிக்கும். வெயில் அவ்வளவு கம்மியா தான். இன்னைக்கு வெயில் அடிக்குது. இதாவது வச்சோம்னா நமக்கு வந்துடும். அதுல தான் சரி இன்னைக்கு வைக்கலான்ட்டு வச்சிருக்கிறேன். இந்த இலையெல்லாம் இவ்வளவு இருக்கக்கூடாதுமா. இலை எல்லாத்தையுமே பிச்சிரு. அதே காஞ்சிருங்கன்னு அப்படி விடக்கூடாது. சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னாதான் வளரும். அந்த இலை எல்லாத்தையும் எடுத்துடணும். இவ்வளவு பெரிய குச்சை வைக்கக்கூடாது. சரி அது பிரச்சனை இல்லை. சோ நம்ம நடுறோம்னா வந்து அந்த எட்ஜ் வந்து ஒரே நீட்டா இருக்கணுங்க. பாருங்க வட்டமா இருக்கு. அந்த மாதிரி வட்டமா இருக்கணும் அந்த காமிமா. சோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு தோல் பியலும் இல்லாம கரெக்டா ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நீட்டா அழகா வளரும். அப்புறம் இந்த இலையெல்லாம் தேவையே இல்லை. இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு நின்னோம். முடிஞ்சா அடியில வந்து கொஞ்சம் அது பேர் என்ன கத்தாழை செடியை தடவிட்டு வச்சோம்னா அது வந்து இன்னும் நல்லா வளரும். அது ரூட்டிங் ஹார்மோனு. அடுத்த வருஷம் பூ பொறிப்பதுல ஓகே. கவர் வந்து காத்தே போகாத மாதிரி அப்படியே மூடி வச்சிருமா. ஓகே வச்சாச்சு. போதுமா? போதும். ஆனா இலையெல்லாம் பிச்சுட்டு இலைய நீ எல்லாம் பிக்க வேண்டாம். அந்த சின்ன சின்ன கொழுந்து இருந்தா அதுல இருந்து முளைச்சு வரும். சின்ன கொழுந்து இருந்தா ஓகே. ஆனா அதுல நிறைய இலை இருக்கு. இருக்கட்டும் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வளரும். நாம பிச்சுட்டு நட்டோம்னா அது அழகா வளர்ந்துகிட்டே இருக்கும். காயிற அளவுக்கு டைம் தேவையில்லாம வேஸ்ட் ஆகாது. முளைச்சு வந்தா போதும். 1 வருஷம் ஆனாலும் சரி 6 மாசம் ஆனாலும் சரி முளைச்சு வந்தா சரி. அந்த இடத்துக்கு அந்த செண்பக பூக்கு நான் குழி பறிச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த இதை மட்டும் வெட்டினா போதும். 2 மரம் இப்ப வெட்டிடலாமா? அது புடுங்கிதான் போகணும். நீ வெட்டினாலும் மறுபடியும் வளருமா? பாருங்க நிறைய பேர் விதை கேட்டிருக்கிறீங்களாமா? சரி நம்ம பொறிச்சல் அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு. இங்க பாருங்க அன்னைக்கு நான் பொறிச்சு வச்சதுல எவ்வளவு விதை கிடக்குது. அன்னைக்கு நான் ஆந்தால ஒடிச்சு போட்டேன். இன்னமும் இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உடச்சு எல்லாத்துக்கும் ஆள் கொஞ்சமா தரோம். நீங்க போட்டு இந்த மழை காலத்துல சரி வர வைங்க. நிறைய விதை இருக்கு. ஏகப்பட்டது. இதுல வரும். கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இதே எவ்வளவு வரும். இன்னும் கூட பொறிக்கலாம். இருக்குது. இன்னும் நிறைய இருக்காமா? இருக்குது. அங்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. கொத்தா பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க அப்படியே கொத்து கொத்தா பயங்கரமா இருக்கு. பூ இதெல்லாம் நம்ம உடைச்சு போட்டோம்னா தான் நல்ல செடி வளரும். இல்லைன்னா அது அப்படியே அந்த இடம் அப்படியே இதாயிரும். நின்றும். வளர்ச்சி நின்றும். கொத்து கொத்தா இருக்கு. இதுல எத்தனை செடி வளரும். கொள்ளையா வரும். இப்ப நாம போட்டு எத்தனை செடி வந்து இப்ப நானே 2 செடி புடுங்கி போட்டேன். 3 செடி புடுங்கி போட்டாச்சு. ஏன்னா 2 செடி வச்சுக்கிட்டோம். 3 செடி புடுங்கி போட்டேன். ஏன்னா 5 செடி ஒட்டுக்க வந்தது. 1 செடி இருந்தா போதும் அந்த இடத்துக்கு. அதனால புடுங்கி போட்டேன் நானு. எத்தனை செடி மேல வரும்? இதுல வரும் 1000கணக்கில் செடி வரும். அவ்வளவு விதை இருக்குது இல்ல. அந்த ஒரு உருண்டையாட்ட ஒரு பால் மாதிரி இருக்கு தெரியுதுங்களா? அதுக்குள்ளேயே நிறைய விதை இருக்கும். அந்த ஒரு இதுல எக்கச்சக்க விதை இருக்கும். சோ நான் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விடுறேன். உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. யாருக்கா இருந்தாலும் நான் எங்கேயா இருந்தாலும் அனுப்பிச்சு விடுறேன். ஏன்னா சும்மா போறது நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்து ஒரு மரத்தை உருவாக்கணும்னா நம்ம ஃபியூச்சருக்கு வந்து நல்லது. சோ அதனால வந்து கண்டிப்பா இந்த மரம் இல்ல எந்த மரமா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இடம் இருந்தா கண்டிப்பா நெட்டு வைங்க.
இந்த விதையை நம்ம உடைச்சோம்னா உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி கடுகு சைஸ்ல வந்து நிறைய விதை கிடைக்கும். இந்த ஒரு கடுகு மாதிரி இருக்கிறது வந்து இது ஒரு விதை. ஸோ நான் இது எல்லாத்தையுமே இந்த இலை கிளை எல்லாத்தையுமே கரெக்டா ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா அனுப்பிச்சு விடுறேன். மருதாணி வந்து ரொம்ப மூலிகை வாய்ந்தது. மூலிகை வாய்ந்தது. முடிகை வளர்க்க முடிகெல்லாம் வளர்த்தும் இது தேய்க்கலாம். அப்புறம் ரொம்ப நல்லது. வாசல் முன்னாடி இருந்தாலும் லட்சுமி கலாசமானதாம்மா, ரொம்ப நல்லதா. இது எந்திரிச்சது மூஞ்சில இந்த மதன் செடி முழிச்சுமா ரொம்ப நல்லதுன்னு நம்ம வீட்டுக்கு வந்து இங்க ஒருத்தர் சொன்னாங்க. அதான் நேரம் எது போலயே இருக்குதுமா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாரு. ஓகே நானு தானே வச்சிருக்கிறேன் அப்படின்னு. இருந்தாலும் நீங்க எந்திரிச்சுன்னு பாக்குறது கரெக்டா நேரம் இருக்குதுமா. நான் சரிங்கன்னுட்டு ஈரோட்டில் வந்து பொருள் போட்டுக்கிறாங்க. சரி எது எடுக்கலான்ட்டு ஐடியா பண்ணி 2 தட்டை மாடலாம் இருந்து 2 மாடல் தட்டை எடுத்துக்கிட்டு எத்தனை தட்டை தான் வாங்குவோம். அதுதான் நாயநகர் தட்டு நிறைய இருக்குது. தட்டையே தான் இருக்குது. டிசைன் அதுன்னா வந்து அதை வச்சு கொடுக்கலான்ட்டு. சரி வேற சாப்பிட மாட்டேன் அதுல. ஸோ இங்கே பாருங்க, நம்ம நிறைய டைம் ஆல்ரெடி காமிச்சிருக்கோம். இதுதான் நம்ம ஈரோடு மணிக்கூண்லேயே வந்துட்டு இந்த கடை எல்லாமே இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து சர்ப்ரைஸாக வந்து நம்மளுடைய கசின்ஸ் 2 பேர் வந்துட்டாங்க. நீ என்ன பேர் வாங்க போற? பாருங்களேன், காலையில் 7 மணிக்கு வந்தோம். சரியான கூட்டமாக இருக்கு. நீங்கள் இதுவே இன்னும் நேரமாக வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருளெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் நீ எத்தனை மணிக்கு வந்த? 4 மணிக்கே வா. உண்மையாலுமே சொல்ற? சொல்லு சங்க, எத்தனை மணிக்கு வந்தானே? 10 நிமிஷம் ஆகுது. சரி சரி. அண்ணா எத்தனை மணில இருந்து கடை ஓப்பனிங்க? 6 மணிக்கே வா. 6 to 9. எவ்வளவு எவ்வளவுமா? 250. ஓகே ஓகே. சண்டே மட்டும் தானண்ணா? சண்டே மட்டும் தானா? மற்ற நாள் வந்தா பார்க்க முடியாது. கடைக்கு இது நீங்க வச்சிருக்கீங்களா? கடைக்கு இது வேற எங்கேயும் வச்சிருக்கீங்களா? சரி சரிங்கண்ணா. கிட்ட சின்ன சின்ன மைனரான மிஸ்டேக் தான் இருக்கும். ஆனால் ரேட் வந்து நல்ல கம்மி விலைக்கு கிடைக்கும். உனக்கு டம்ளர் தானே? அவரு அது உனக்கு டம்ளர் தான் வருது. அது உனக்கு டம்ளர் அங்கே பாரு. சொம்பல தான் நான் பஞ்சாயத்து பண்ணோம். சரி சரி, வேண்டாம் வேண்டாம், பஞ்சாயத்துல எதுவும் வேண்டாம். ஸோ இங்கே இந்த கடையில் வந்து பாருங்க. பொருள் பாருங்க, இங்கே யாரும் அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது நிறையா இருக்குது. சரி நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்க எடுப்போம். இந்த மாதிரி நம்ம மனசு பிடிச்ச மாதிரி கிடைக்கும். எடுத்துறது தான். அதுக்கு கூட இல்லை. அந்த சொம்பு கணிதெல்லாம் இதெல்லாம் சொம்பு இதுவும் சொம்பு தான். எல்லாமே ஒண்ணுதான் பிரபு. பொருள் எல்லாமே வந்து நிறைய இருக்கு. இன்னும் நம்ம நேரமா வந்தோம்னா நிறைய பார்க்கலாம். 6 மணிக்கு ஆக்சுவலா கடையை ஓபன் பண்ணுவாங்க. இது கையில வச்சு இது ஒன்று எடுக்கலாமா? அரிக்கண்டி வச்சு என்ன பண்ண போற? அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டா. அடுத்து என்ன ஃபங்க்ஷனு? பிரபு சொல்றாங்க அந்த சொம்பு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளவு சொம்பு? 100 ரூபாய். பரவாயில்லையா? இதெல்லாம் இது 70 ரூபாயாமா. விலை அதிகமா இருக்கு. கூட்டம் அதிகமாக வர்றதுனால ரேட் வச்சா சொல்கிறாங்க. இதே நம்ம 9 மணி வரைக்கும் கடை இருக்கும். நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு 9 மணிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் விலையை அடித்து பேசி வாங்கலாம். என்னது நண்டா? அப்படிங்களா? ஓகே ஓகே. நான் எந்த ஊருங்கண்ணா? ஈரோடு தாங்களா? சரி சரி சரிங்கண்ணா. அப்படி விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? சரி சரிங்கண்ணா. நீங்களும் வீடியோ பார்த்தா வந்தீங்களா? உங்ககிட்ட தான் கேட்குறோம். இது வந்து மணாலி ட்ரெஸ். அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு மணாலியை போட்டு சுத்த முடியும். இதெல்லாம் வந்து இங்க இன்னைக்கு விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்றாங்க. ஆக்சுவலா அம்மாவும் சங்கு வந்து அங்க வந்து பாத்திரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நானும் பிரபு வந்துட்டு இங்க வந்து செருப்புலாம் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் செருப்புலாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கலான்னு இங்க வந்துட்டோம். இங்க நிறைய புது செருப்பு இருக்கும், பழைய செருப்பு இருக்கும். நம்ம பார்த்து தான் வாங்கணும். நீ எந்த மாதிரி செருப்பு பொறுப்பு எதிர்பார்க்குற? நல்லா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒன்று வாங்கியிருக்கோம். ரேட் எவ்வளோன்னு தெரில. ரேட்டு கேட்டதுக்கப்புறம் இப்போ
200 ரூபாய். பரவாயில்லையா? கடைக்கு போனா ஒரு 600 700 குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியலையே. இங்க பாருங்க, இந்த இடத்துல இது இல்லை பிரபு, அதனால தான் விலை கம்மி. அந்த ஷூ வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இன்னும் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும். நம்ம எடுத்தோடனே டக்குன்னு வாங்கிடக்கூடாது. கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தான் வாங்கணும். ஸோ உங்களுக்கு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக டவுட் இருக்கும். அங்கே பாருங்க, ஈரோடு மணிக்கூண்டு. நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா 1ஆம் நம்பர் பஸ் வரும், K1 வரும். ஸோ இந்த மாதிரி எந்த பஸ்ஸில் வேணால் ஏறி வந்துக்கலாம். மணிக்கூண்டு லைன்லேயே கீழேயே ஃபுல்லாக இருக்கும். சண்டே மார்னிங் 6 to 9. ஆமாம், சண்டே மட்டும்தான் இருக்கும், மற்ற நாள் வந்தீங்கன்னா இருக்காது. ஸோ இங்கே பாருங்க, இப்போ ஃபுல்லாக பனியன் செக்ஷன் வந்திருக்கும். பனியன்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த பேண்ட் பாருங்க சூப்பராக இருக்குது. பனிகாலத்தில் போடுறப்ப அதான் பனிக்காலத்தில் போடுறது தான், ஆனால் நல்லா ரெடி பண்ணுறாரு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இவ்வளோ பேண்டே இவ்வளோ வெயிட் ஆகுது. துவைக்கிறது வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் கழுவி ஊற்றும் முன்னாடி. இன்னர்ஸ்லேருந்து பனியன்ஸ்லேருந்து சாக்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. வந்து பொறுமையாக பார்த்து வாங்கினோன்னா நிறைய எடுக்கலாம். ஸ்கூல்லாம் இப்போ ரீஓப்பன் ஆகிறதுனால நிறைய வந்து ஸ்கூல் ஷூ வந்து நிறைய போட்டிருக்காங்க. நீ வாங்கலையா பிரபு? 3வது படிக்கும் போது இருந்தே 2 செட் வச்சுக்கிறேன். உன் பசங்களுக்கு வாங்கி கொடு. அந்த ஷூலாம் சூப்பராக இருக்குது. அவன் ஷூ போட்டு தானே பாவான் பாக்கி. 150 ரூபா தான் அது, பரவாயில்ல. இது நீட்டாக இருக்குது. பாருங்க, ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்க 2 பேரும் இன்னும் அதே கடையில் தான் இருக்காங்க. நாங்கள் ஈரோடையே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு பொருள் எடுத்த பாட்டை காணோம். கடை 2000 தான் வரும். ஆமாம், அத்தை பெரிய பையன் இங்கே பற்றி வருது ப்ளூடூத் வாட்டர் பாட்டில். அதெல்லாம் எவ்வளோ? ஸோ அங்கே வந்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு வாங்கிக்கலாம். அங்கே இது வேணுமா? ப்ளூடூத் வாட்டர் பாட்டில் உன்னை தண்ணி குடிக்க சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருக்கும். வேண்டாமா? ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி 2 இருக்கு. தாமரைப்பூ வைக்கிறது. தாமரைப்பூ வைக்கிறது இல்லை, இது பேர் உருளி. இந்த மீன் குழம்பு வைக்கிறது. இது வந்து ஆக்சுவலாக கிலோ வந்து 200 ரூபாயம்மா. மிருபு, இது கேரளா எல்லாம் மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் மிருபு, உருளி இது பேரு. அது வந்து கிலோ 200 ரூபாயம்மா. எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 கிலோ வரும். அதுக்கான விலை எவ்வளோ அது வாங்கிக்குவாங்க. கங்காக்கா தோடெல்லாம் வாங்கிட்டு போலையா? ஹலோ, ஆன்சர் பண்ணிட்டு போங்க. கங்காக்கா அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. தங்கத்தில் தான் வாங்கி தருவியா? ஓகே. நம்ம இருக்கிற இடத்துல வந்து பக்கத்தில் வந்து பலாப்பழ கடை வச்சுருக்காங்க. அப்படியே ஏரியாவே வந்து அப்படியே பலாப்பழ வாசம் அப்படியே தூக்குது. எல்லாமே பழுத்து இருக்கும் போல், நல்ல வாசனை பலாப்பழம். ஒரு கடையிலேயே வரலான்னு பாருங்க. வந்தாச்சு. இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு செலவு. கரியர்கள் வந்து கடைசியாக கறிக்கு 300 ரூபா தான் இருக்குது. கரியர்கள் 1000 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு வச்சு போதும். இந்த காசு செலவு பண்ண மாட்டேன், அவ்வளோதான். நம்ம வாங்கியாச்சு. அடுத்தது வந்து எங்க சங்கு கூட போய் ஜாலியா ரவுண்டு சுத்தி ரவுண்டு பார்த்துட்டு வீட்டுக்கு தான் போக போறோம். இது எந்த இடத்துல இருக்குன்னு அப்படி சொல்ல சொங்க. எந்த இடத்துல எப்படி வருதுன்னு சொல்ல சொங்க. இல்ல வேற ஊர்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோ. இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோ. ஆமா, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மணிக்கூண்டுக்குன்னு நிறைய பஸ் இருக்கும். ஸோ அங்க வந்தீங்கன்னா பாத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். மற்ற நாள் வந்தா இருக்காது. ஆமா, இன்னைக்கு நாம நேரமா வந்ததுனால நிறைய பொருள் இருக்கு. கொஞ்சம் லேட் ஆனாலும் பொருள் எல்லாம் கம்மியாயிரும். ஒண்ணு வாங்கலையா? நான் தான் பண்ணிருக்கேன். 700 ரூபாய்க்கு அடிச்சேன். 700 இங்கே 750 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா. இதையும் கொண்டு போய் வறுக்கலாமே, கலர் மீனையும். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது லவ் பேர்ட்ஸ் தானே? ஸோ இங்கே வந்தோம்னா வந்து பெட்ஸுமே வாங்கிக்கலாம். சரிங்கண்ணா. மீன்லாம் எவ்வளோங்கண்ணா பாக்கெட்டு? எந்த பாக்கெட் எடுத்தாலும் 100 ரூபா.
ஸோ எந்த பாக்கெட் வாங்கினாலுமே 100 ரூபா தான். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்காங்களாம்மா. கொடை வந்து இது வந்து எவ்வளோ இங்கே வாங்கினீங்க? 150. பரவாயில்ல. பரவாயில்லையே. நீங்க எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? அப்படியா? சரி சரி சரி. அந்த கடைக்கு போயிட்டு வரோம். எல்லாமே அதுக்கு யூஸ் ஆகுறது. சின்ன சைக்கிள் எடுத்துருக்காங்க இந்த இடத்துல. சின்ன சைக்கிள்லாம் இல்ல, அதெல்லாம் ரேட்டு கம்மி தான். லவ் பேர்ட்ஸ் பரவாயில்லையா? அப்புறம் 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு பரவாயில்ல. ஒர்த்து தான். எத்தனை 4 பீஸா? 4 பீஸ்ல 2 பேர், 2 மேல 2 ஃபீமேல். அதான் மொத்தம் 4 குருவி. இல்ல 2 மேல 2 ஃபீமேல். மொத்தம் தான் 4 வச்சுல 2 பேர் 300 ரூபா. பரவாயில்லையா இல்லையா? ஏய் ஒரு பேர் 300 ரூபா, 2 பேர் 600. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஷூ வாங்கி கொடு. வெள்ள ஷூ. நல்லா இருக்குமே. நர்ஸ் மாதிரி இருக்குது போட்டா. நர்ஸ் தான்டா அது, பால்வாடி நர்ஸ். சரி எங்கள் அம்மா கூப்பிட்டு ஒன்று வாங்கி போட்டு விடுவோம். அங்கே பாரு இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் பாத்திரம் வாங்கிட்டு மறுபடியும் எங்கள் அம்மா பாத்திரம் அடைக்க போகுது. ஸோ இந்த ஜக்கோட விலை வந்து 120 ரூபா சொல்லியிருக்காங்க. கிலோ வந்து 250 ரூபா. ஏன்னா நமக்கு வந்து 600 கிராம் இருந்துச்சு, அதனால இப்போ 150 ரூபா கேட்குறாங்க. கோயில் நோம்பிக்கெல்லாம் போனால் இது 5 ரூபா 20 ரூபா தான். வெயிட்டாக இருக்காமா? ஸோ வந்து 1 மணி நேரமாக பொருளை பார்த்துட்டு இருக்கோன்னு எடுத்த பாட்டை காணோம். வந்து உளுத்தங்கஞ்சி வித்துட்டு இருந்தாங்க. எவ்வளோங்கண்ணா கப்பு? 10 ரூபா. ஓகே ஓகேண்ணா. இதில் மேலே எதுவும் அந்த வேர்க்கடலை அந்த மாதிரிலாம் போட மாட்டீங்களா? தீந்துருச்சிங்களா? சரி சரி சரிங்கண்ணா. பாதாம் முந்திரிலாம் இல்லையாண்ணா? அது தீந்துருச்சாமா? பாதாம் முந்திரி இல்லையா? ம். இதில் போட்டது இருக்கும், மேலே எக்ஸ்ட்ரா போடுறது வந்து தீந்துருச்சான். அப்படி டெய்லி காலையிலேயே செஞ்சுருவீங்களாங்கண்ணா? காலையில் தான் பெஸ்ட், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா டீ காபி குடிச்சு. ஆமாம் ஆமாங்கண்ணா. அங்கே கொண்டு போவோம். சரி சரிங்க. முடிஞ்சிடும். ஞாயிற்றுக்கிழமைங்கனாலும் கொஞ்சம் கம்மி இருக்கும். இங்கே வந்து அங்கே வேறு இறங்கண்ணா. ஆஹா என்ன குடிக்கல, ஃப்ரெஷ்ஷு. அதையும் அப்படியே வாங்கிக்க. எப்படின்னா நீங்களே செஞ்சுருவீங்களா? ஆமாதாங்க, வீட்டில் அம்மா செய்வாங்க. சூப்பர்ண்ணா. நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகேண்ணா. எப்படி இருக்கு ப்ரோ? இல்லை இன்றைக்கே அந்த மாதிரி முடிச்சிருக்காரு. நல்லா இருக்கா இல்லையா? அருமையாக இருக்கு. நன்றிண்ணா. வாங்க வாங்க டாப்பிங்ஸ் வாங்கிக்கோங்க. நான் லைட்டாக செருப்பு கடை இருக்குது, ப்ரொடெக்ஷன் போடுவாங்க. அப்படியே பெட்டியில் கொண்டாந்து கொடுத்துவாங்க. செருப்பு அருமையாக இருக்கும். 100 ரூபா தான். 100 ரூபா. ஞாயிற்றுக்கிழமையாங்கண்ணா? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 மணி போல் வந்தேன். இன்னைக்கு இல்லைங்களா? இன்னைக்கு போடல. சரி சரி சரிண்ணா. போடல, ஆனால் போன வாரம் போடணும். ஆனால் அந்த செருப்பு கடை சட்டரை திறந்து அப்படியே உள்ள இருந்து வெளியே போட்டுருவோம். உள்ள சட்டம் நாய்க்கு சாமி போட்டுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் 50 முன்னாடி தான் பேட்டாக என்னமோ இருக்கு. ஆனால் நான் நினைக்கிறேன் கொட்டுறாங்கன்னு. அது நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பொம்மையெல்லாம் போடுவாங்கண்ணா. ஓல்டு ஸ்டாக்காக போட்டுருவாங்க. காசு இல்லையே இதில், காசு கம்மியாக தான் இருக்கு. சரிங்கண்ணா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏரியா பேர் என்ன பார்த்தோம்னா நகைக்கார வீதி அப்படிம்பாங்க. ஸோ இந்த லைனில் பாருங்களேன், எல்லாமே வந்து ஜுவல்லரி கடையாகவே தான் இருக்கும். இந்த லைன்லேயுமே வந்து ஃபுல்லாக ஜுவல்லரி கடையாக தான் இருக்கும். இந்த கடை இந்த பக்கம் ஃபுல்லாக ஜுவல்லரி தான். இங்கே பாருங்களேன், எல்லாமே வந்து நகை கடை தான். அதான் ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்கோம்ல, இது கஞ்சி. காலையில பாருங்க அப்படியே உளுத்தங்கஞ்சி அப்படியே ஃபுல்லா குடிச்சா எவ்வளவு தெம்பா இருக்கும். உளுத்தங்கஞ்சி நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். சொம்பல தான் வாங்கி குடிக்கணும். சொம்பலியா? அதுக்கு தான் சொம்பு கேட்டால் 100 ரூபான்றாரு. நான் எடுத்துனேன். எவ்வளவு இதுக்கு பொருளாம் பாருங்க. இங்கே வந்தால் ஒரு 800 ரூபாய்க்கு செலவு பண்ணியாச்சு. வந்த 1-2 சும்மா பார்க்கலான்னு வந்தா, பார்த்த இடத்துக்கு கண்ணுக்கு சிக்கினதெல்லாம் அள்ளிட்டேன். இவ்வளோ பொருள் 800 ரூபா அந்த பொருள் மட்டும் வாங்கியாச்சு. ஒரு உளுத்தங்கஞ்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் உளுத்தங்கஞ்சி குடிச்சு தெம்பாயிட்டு இப்போ வீட்டுக்கு தான் கிளம்புறோம். ஓரளவு கறி ஒரு 1/2 கிலோ எடுத்து போய் குழம்பு வச்சு எல்லாம் சேர்ந்து நல்லா சாப்பிடலாம். ஆமாம்,
வான்கோழி பிரியாணியா? பாத்து பிரியாணி நீங்க சும்மா கிடைக்குதாமா? அவன் எடுத்து அழுத்திக்கலாம். நாய்கறியா? பிரியாணியில போட்டா தெரியவா போகுது. அது எங்க போறோம்? மார்க்கெட்டுக்கு போகலாம். ஈரோடு மார்க்கெட். என்ன விற்கிது? அண்ணாச்சி பழம் வாங்குறோம் வீட்டுக்கு. அது ஒண்ணுதான் வாங்குறோமா? இது 50 ரூபாயா? 2 பழம் நிக்கும். புரோட்டீன்ஸ் ஜாஸ்தி. சரி சரி சாப்பிடு. எனக்கு சக்கரை ஏறிக்கும். நீ சாப்பிடு. சக்கரையில யாராவது வாசமே அண்ணாச்சி வாங்குறது. அனுபவங்களோட வரணும். இது என்ன புது டெக்னிக்? காரம் போட்டா சக்கரை ஏறாதுன்னு. கேட்டுக்கனே. நாங்க சொல்றதுதான் நியாயம், நாங்க சொல்றதுதான் தர்மம். ஓகே. ஏன் சார் பாத்திரம் எதுவுமே எடுக்கலையா? தங்க வந்து தோல் எடுத்துட்டு வர மாட்டாங்களா? நீங்க மட்டும் வந்தீங்க. சாமியே விட்டுட்டீங்க. வர வரண்டாடி நாங்க ரைட் போயிட்டு வர பின்னாடியே வாங்க மலாது. ஸோ இங்கே பாருங்க, இந்த லைன் ஃபுல்லுமே வந்து நிறைய துணி கடை, செருப்பு கடை, அது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஐயோ, நமக்கு முன்னாடி தான் போனாங்க, ஆனால் எந்த சைடு போனாங்கன்னு தெரியல. கரெக்டாக நம்ம வந்திருக்கிற கடை எங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம ஈரோடு வஉசி பார்க்குக்குள்ளே இருக்கிற ஒரு பழக்கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கடை கிடையாது, இது வந்து குடோனு, ஹோல்சேல் கடை மாதிரி. இது பாருங்க எவ்வளோ இருக்குது. எவ்வளோமாங்க? இதெல்லாம் பழுத்தது, இதெல்லாம் காய். என்ன குண்டா எடுத்து பொறுக்கிற அளவுக்கு பிரபு அவ்வளோ வாங்குறேண்ணா? தலைவரே நீதிக்கேவா கொண்டு போறீங்க? என்ன ஒரு கடைக்கு இது பட போறியா? இது கேரளா பழம் இப்படியே தான் இருக்கும். கேரளா பழம் கலர் இப்படி தான் இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணுவேன். அன்னைக்கு உண்மை கடிச்சிக்குன்னு ஆசையாக. சரி, இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு பின்னாடியே பாருங்கள் வஉசி பார்க் இருக்குது. வஉசி பார்க்குக்கு வெளியிலேயே, வஉசி பார்க் மீன்ஸ் வஉசி பார்க்குக்கு பின்னாடி கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டை தான் இப்போ வந்து மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கு அந்த மார்க்கெட், அந்த கிரவுண்டுக்கு வெளியிலேயே வந்து இந்த கடை எல்லாமே இருக்குது. அண்ணாச்சி வந்து கிலோ 40 ரூபாயாம்மா, பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன பிறகு என்ன 30 கிலோ எடுக்கிறியா? அப்போ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 5 கிலோ 300 கிராம். இது பாருங்க, இது மாம்பழம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஒன்று சாப்பிட்றதுக்கு பழமாக ஒன்று எடுக்கலான்ட்டு. கொஞ்சம் டேமேஜ் தான், இதனால அறுத்து போட்டு. இது என்ன விலை சொல்கிறாங்க? சாப்பிடலாம். இது எவ்வளோ விலை சொல்கிறாங்க? தெரியலையே. நார்மல் இந்த நார்மல் பழம்லாம் வந்துட்டு 40 ரூபா கிலோ. இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சிது இருக்கிறதுனால இது 2 பழம் 80 ரூபா. 80 ரூபா 40 ரூபாயா? ஒன்று 1 கிலோ வருதா? ஒன்று 1 கிலோ வர மாட்டேங்குது. சரி, காயா இருக்கனால அப்படி தாங்க வரும். அன்னாச்சி பழம்லாம் வாங்கியாச்சு. இப்போ உள்ளுக்குள்ள போய் தக்காளி இருந்தால் பார்க்கலாம். அப்படியே தக்காளி வாங்க உள்ள போயிட்டு இருக்கிறோம். பாக்ஸாக இருக்குது. எவ்வளவு ரேட்டுன்னு தெரியல, போய் கேட்டு பார்ப்போம். பழமாக இருக்கு. இதுதாங்க நடுசாலை மாம்பழ. நடுசாலை இதுதான் நடுசாலை. 3 பேர் நடுசாலாம் வாசி அமைய இருக்கு. சரி சரி போ, அவங்க டைம் ஆச்சு. A few moments later. எங்க பிரபா தான் வாங்கினா 2-3 கிலோ வாங்கினா. நானும் எடுத்தேன் வெய்யத்தா அப்படின்னு அவங்க இடையிலே வச்சு 2 கிலோ வந்தது அப்படின்னா 80 ரூபா. காசு வாங்காதே போயிட்டா. இதெல்லாம் நம்ம காசு கொடுத்துருவோம். இந்தாலும் அண்ணன் மட்டும் போய் வாங்கி கொடுத்தான். இந்த பழம் 2 கிலோ 80 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தான். இது வந்து கொஞ்சம் டேமேஜ், அதெல்லாம் சும்மா கொடுத்தாங்க. இது எவ்வளவு நாள் வேலை அப்படின்னு இப்ப சாப்பிடலான்னு இது கேட்டேன். இல்லம்மா இது கொஞ்சம் டேமேஜா இருக்குது, நீங்க அறுத்து போட்டு நீங்க சாப்பிட்டுக்காங்கன்னு சும்மா தான் எனக்கு ஒண்ணு பிரபாவுக்கு ஒண்ணு 2 பழம் சும்மா கொடுத்தாங்க. இது எத்தனை பெருசு பாருங்க, சும்மா கொடுத்த பழமே. இதே வரும் 1.5 கிலோ. அப்புறம் அப்படியே கருவாடு அங்க வித்துது. கருவாடு வந்து 100 கிராம் 40 ரூபா. நாங்க கருவாடு கொல்லி கருவாடு 140 ரூபா. வரவுள்ள கறி ஒரு 1/2 கிலோ 400 ரூபாய்க்கு எடுத்தோம். கிலோ வந்து 350 ரூபாயா? ஆட்டுக்கறி கிலோ 750 ரூபா சொன்னாங்க. 380 ரூபா. நாங்க 1/2 கிலோ மேல 20 ரூபாய்க்கு சேர்த்தி போட்டு 400 ரூபாய்க்கு போனாங்க. சரி போடுங்கன்னு கறி எடுத்தோம். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஒரே நடையிலேயே. இப்ப இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு படப்படன்னு அடுப்பாளி செய்ய போறோம். போய் குழம்பு வைப்போம். அரிசியில ஊற வச்சுட்டு போயாச்சு. போய் குழம்பு வச்சு இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பு வச்சுதான் சாப்பிட போறோம்.